டாக்டர் சுரேஷ் சித்தரமன் கோயம்புத்தூர்ல இருந்துங்க. காலையில் இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட்டான வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரவுண்டு 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங்கான லாஸ்ட் டேட். சாயங்காலம் 5 மணிக்கு முன்னாடி தயவுசெய்து சாய்ஸ் போட்டவங்க உங்கள் சாய்ஸை லாக் பண்ணிவிடுங்க. 5 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. சரி, 5 o'clock டைம் இருக்குதுன்னு வெயிட் பண்ண வேண்டாம். சம்டைம்ஸ் சர்வர் பிஸி அப்படிங்கிற மாதிரி வரும். சில நேரங்களில் 5 மணியை தாண்டி கூட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் அந்த சர்வர் ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் நம்ம ரொம்ப டைம் எடுத்து பண்ணணுமா அப்படிங்கிற இதெல்லாம் வேண்டாம். காலையிலே நீங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு ஏற்கனவே சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணியிருப்பீங்க. சில பேர் சாய்ஸ் இன்னும் ஃபில் பண்ணாமல் நாளைக்கு பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்குமே நீங்கள் நினச்ச மாதிரியான காலேஜ் கட்டாயம் கிடைக்கும். நிறைய காலேஜஸில் வேகன்சிஸ் நல்லாவே இருக்குது. டாப் லெவலில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகளில் மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் தான் ஃபில் ஆகிருக்கு. அதனால் வந்து நல்ல சாய்ஸ் போடுங்க. சாய்ஸ் போடுறதுல ஃபைனலாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக நீங்கள் போட்ட ஆர்டரில் தான் உங்கள் சாய்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமே எங்கே நம்ம யூசர் ஐடி கொடுத்துருக்கலாம், பாஸ்வேர்டு கொடுத்துருக்கலாம். சில கல்லூரிகளுக்கு முன்னாடி போய் விசிட் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் அங்கே உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு போட்டு தரேன்னு சொல்லியிருந்துருக்கலாம். நீங்கள் வந்து போகும்போது உங்கள் முன்னாடி உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ஆர்டர் போடுறோன்னு கல்லூரியிலே போட்டும் கொடுத்துருக்கலாம். இல்லை நீங்கள் எங்கேயே நம்பிக்கையாக போன இடத்துல இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு சொல்லி கூட நம்பி பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் கடைசி அந்த 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் லாக் பண்ணியிருந்தாலும் கூட உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டு கரெக்டாக இருக்குன்னு ஒரு வெரிஃபை பண்ணணும். அந்த வெரிஃபிகேஷன் லாஸ்ட் மொமெண்ட்டில் திடீர்னு ஏதாவது தேர்ட் எலிமெண்ட் உள்ளே என்ட்ரி ஆகி உங்களுடைய சாய்ஸை மாற்றி விடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்புறம் சில குறிப்பிட்ட கல்லூரியில் உங்களுக்கு இந்த பிரான்ச் தரேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் அங்கே ஃபில் ஆகி இருந்திருக்கும், அவங்களுக்கு சீட் இருக்கா இல்லைன்னு அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அப்போ பிரான்ச்சை மாற்றி மேலே வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் உங்கள்கிட்ட திருப்பி சொல்லுவாங்க, இல்லை சார் நாங்கள் போட்டோம் ஆனால் இதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை பிரான்ச்சை மாற்றுறதுக்கான முயற்சிகளும் நடக்கும். ஸோ தயவுசெய்து நீங்கள் காலேஜை நம்பி போயிருந்தாலும் சரி, இல்லை யாராவது நம்பி போயிருந்தாலும் சரி, ஃபைனலாக ஒரு தடவை உங்கள் சாய்ஸை நீங்கள் தயவுசெய்து செக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் போட்டதில் கோட் நம்பர் மாறாமல் நீங்கள் நினச்ச காலேஜுக்கான கோட் நம்பராக இருக்காங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சாய்ஸ் லிஸ்ட்டை பொறுத்தளவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்னை சர்க்கிளில் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், கிராமப்புறங்கள் போயிருப்பீங்க, நல்ல காலேஜுன்னு நினச்சிருப்பீங்க. அந்த காலேஜ் உங்களுக்கு ஆர்டரில் வந்ததுக்கப்புறம் திடீர்னு அங்கே போய் 2.5 லட்சம் ரூபா ஃபீஸ் அப்படின்னு கேட்பாங்க. அது கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ நம்மளால் என்ன ஃபீஸ் கட்ட முடியும்? லோன் போட்டால் கூட லோன் போட முடியுமா, லோன் நமக்கு கிடைச்சிடுமா, சமாளிச்சிடலாமாங்கிறத பேரண்ட்ஸ் தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நீங்கள் கல்லூரிகள் அப்படின்னு பார்க்கும்போது 2 லட்ச ரூபா அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. அதையும் தாண்டி நீங்கள் வெறும் 1.5 லட்ச ரூபாய்க்கு கூட சில கல்லூரிகள் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால் இந்த அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பிளான் பண்ணி போட்டுருங்க. 7.5 கேட்டகரியில் யாராவது இருந்திருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் 2 சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருக்கீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 2 சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு இருக்கும். அந்த 2 சாய்ஸ் ஃபில்லிங்கையும் நீங்கள் தயவு செய்து போயிட்டு 2 ஆர்டரையும் நீங்கள் கையில் வாங்கிட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி போட்டதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் நம்ம எல்லாருமே ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்க்கலாம். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் நீங்கள் போட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச டிபார்ட்மெண்ட் வரணும்னு நான் ஆனவனை பிரார்த்தனை பண்ணுறேன். நைட்டு 1:30 மணி வரைக்கும் நிறைய பேருக்கு நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி தூங்க போனதே, ரொம்ப லேட்டாக தான் தூங்க போனோம். எர்லியர் மார்னிங்லேருந்து மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருந்தது. சில பேர் என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. நமக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் சில நேரங்களில் நம்மளால் கால் எடுக்க முடியல. ஸோ நீங்கள் அப்படி யாருக்காவது கால் எடுக்க முடியாமல் போனால், சார் ரொம்ப பிஹேவ் பண்ணுறாரு, சொல்லும்போது மட்டும் நல்லா சொல்லிடுறாரு, அப்புறம் வந்து ஃபோனே எடுக்க மாட்டுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் 2 நம்பர் நான் என்னுடைய ஆஃபீஸ், என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி நம்பர்ஸ் உங்களுக்கு நான் தர்றேன். அவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்பிக்கையை நீங்கள் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். மேற்கொண்டு என்கிட்ட பேசினாலும் கூப்பிடுங்க. நேற்றுலாம் ஒரு 500 பேருக்கு மேலேச்சும் நம்ம வந்து ஃபோனில் அட்டன் பண்ணி ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருந்தேன். இன்றைக்கும் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உங்களுக்காக நான் ஃபோனில் லைனில் இருப்பேன். என்ன உங்களுக்கு லைன் கிடைக்கணும், அந்த லைனில் எடுத்து நான் பேசணும். கட்டாயமாக 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்குமே ஒரு பேரண்ட்டுக்கு நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த பிரைட் ஃபியூச்சர். ரவுண்டு 2க்கான அப்டேட் நாளைக்கு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம நாளைக்கு பார்த்துட்டு என்ன நடக்கும், அடுத்து எப்படி நம்ம அக்செப்ட் அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் பண்ணலாமா, பண்ணால் கிடைக்குமா,
அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பேச வேண்டியது உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை. See you in the next video.